அட குக்கரும் வேணாம், அவனும் வேணாம். உங்க வீட்ல இருக்க பழைய கடாய் இருந்தா போதுங்க. ஐயோ! அவ்வளோ சாஃப்ட்டா, செம்ம ஜூஸியா ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். அதுவும் மைதா மாவு, ஆல்கஹால் இப்படி எதுவுமே பயன்படுத்தாம ஹெல்தியா நம்ம வீட்லயே இன்னைக்கு சூப்பரா பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல்ல உங்ககிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. நான் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கிறேன், என்ன அளவுகளில் சேர்க்கிறேன்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி நல்ல ஒரு 2 ஹவர்ஸ் சோக் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா வடிச்சு ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருங்க. பனை வெல்லம் இல்லாட்டினா வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரைச்சு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் அந்த வெள்ளைப்பாகு, எந்த வாசனையுமே இல்லாத எண்ணெய், தேன் சேர்க்குறேன், நல்லா சுத்தமான தேன். அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு பொடி, இஞ்சி பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சன்னி வச்சு அதில் கோதுமை மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கேக் பேட்டரில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் கோதுமை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம்னா அப்போ தான் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் அடியில் போய் தங்காமல் நல்லா கேக்கில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ வடித்து வச்சுருந்த அந்த ஆரஞ்சு ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கேக் டின்ல சேர்த்துக்கோங்க. கேக் டின்ல சைட்ஸ்லையுமே நீங்கள் பேக்கிங் பேப்பர் போட்டிங்கன்னா கேக் ட்ரை ஆகாமல் வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் கேக் டின்னை வச்சு 1-1.5 மணி நேரம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.